ஒரு ஆண் அவனோட லைஃப்ப 10 வருஷம் சிறையில கழிச்சுட்டு வெளியில வந்தா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் எதுக்காக சிறைக்குள்ள போயிருப்பான்? என்ன தப்பு பண்ணியிருப்பான்? வெளியில வந்ததும் அவன் என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பான்? அவனை சுத்தி இருக்கவங்க அவனை எப்படி பார்ப்பாங்க? அவனோட சுற்று வட்டாரம் எப்படி இருக்கும்? அண்ட் அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவனோட லைஃப் எப்படி லீட் பண்ணுவான் அப்படிங்கறத நமக்கு நிறைய மொழியில நிறைய திரைப்படங்கள் நமக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டியிருக்கு. ஆனா அதே இடத்துல ஒரு பெண் இருந்ததுனால் அவளோட லைஃப் எப்படி இருக்கும்? அவன் என்னெல்லாம் பண்ணுவா? அவளோட லைஃபை காப்பாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் அவளுக்கு வழி இருக்கு அப்படிங்கறத நமக்கு எந்த திரைப்படமாவது காட்டியிருக்கா? மேபி காட்டியிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு திரைப்படம் தான் காட்டியிருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது திரைப்படம் பார்த்திருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் த ஹவுஸ்மேட். இந்த திரைப்படம் 2025ஆம் ஆண்டு இங்கிலீஷ்ல வெளியே வந்துச்சுங்க. மில்லி அப்படிங்கிற இந்த படத்தோட கதாநாயகி ஒரு தப்பு பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு பரோல் கைதியா வெளியில வராங்க. அவங்களோட லைஃபை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க ஒரு வீட்டுல வேலைக்காரியா போயிட்டு வேலை பாக்குறாங்க. அந்த வீட்டுல அவங்களோட லைஃப் கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. போக போக அவங்க நிறைய விஷயங்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயங்கள் அவங்களோட லைஃப் எங்க கொண்டு விட்டுச்சு, அவங்களோட லைஃப் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி மாறிச்சா இல்லையா, அவங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானர் சேர்ந்ததுங்க. மெயினா இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு அண்டர் 18 இருந்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா அதுல நிறைய செக்ஷுவல் சீன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வீடியோல நம்ம அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிருப்போம். ஸோ நீங்க இந்த வீடியோவை தாராளமா பார்க்கலாம். நீங்க ஒரு 18+ இருந்தால் இந்த படத்தை பார்க்க ஆசைப்பட்டால் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இதுல ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது. கடைசி முடிவு ரொம்பவே அருமையா இருக்கும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை கண்டிப்பா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம அந்த விஷயத்தையும் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். த ஹவுஸ்மேட் இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் அதாவது ஹீரோயின் மில்லியை காட்டுறாங்க. மில்லி ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா வேலைக்கு சேர்றதுக்காக ஜாப் இன்டர்வியூக்காக வராங்க. அவங்க யாருக்கிட்ட வேலைக்கு சேர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்னா வின்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட தான். அவங்க ஒரு பணக்கார லேடி. அவங்களோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரூ வின்செஸ்டர் அண்ட் அவங்களுக்கு சிசிலியா வின்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் ஒரு 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பணக்கார வீடு. ஸோ இந்த வீட்டோட வாசல்ல அவங்க வந்து ரீச் ஆனதுமே நின்னா வின்செஸ்டர் அப்படிங்கிற அந்த வீட்டோட முதலாளி அம்மா நம்ம மில்லி அப்படிங்கிற அந்த ஹீரோயினை அப்படி வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு நிறைய ஃபுட் ஆஃபரிங்ஸ் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறாங்க. மில்லிக்கு அந்த வீட்டை பார்த்தது ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா அந்த வீடு ரொம்பவே அருமையா அழகா இருக்குது. இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறது கூட ஒரு வரம் தான் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க மைண்டுக்கு தோணுது. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு ஜாப். அந்த ஜாப் இந்த வீட்டுல கிடைச்சா அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நின்னா வந்து மில்லி கிட்ட நான் வந்து இந்த வீட்லயே தங்கி எனக்காக ஒர்க் பண்ற ஒரு ஹவுஸ் மேடை தான் தேடிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மில்லியும் ஓகே, எனக்கு அது ஓகே தான், நானும் போறதுக்கு வேற வெளியில இடம் இல்லாம தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. மில்லி தங்குறதுக்காக அந்த வீட்லயே ஒரு அட்டிக் இருக்கு. அட்டிக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மாடி வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன ரூம்ங்க. ஓகேங்களா, ரூம்னு இல்லாம அங்க இருக்கிற ஒரு எம்டி ஸ்பேஸ்ல ஒரு ரூம் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் அட்டிக் அப்படிங்கிறது. ஸோ அந்த அட்டிக்ல தான் மில்லி தங்க போறதா சொல்லி அந்த ரூமை நின்னா மில்லி கிட்ட காட்டுறாங்க. அந்த ரூம் வந்து குட்டியா இருந்தாலுமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. உள்ள ஒரு பெட்டு அப்புறம் பில்லோஸ் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நின்னா மில்லி கிட்ட நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன், நான் கொஞ்சம் பேசி முடிவெடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் காசு கொடுத்து அவங்க அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதை வாங்கினதுமே நம்ம மில்லிக்கு ஒரு ஃபீல் வந்துருது. இந்த வீட்ல கண்டிப்பா நமக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மில்லி அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவகிட்ட இருந்து கண்டிப்பா கால் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு போறதுக்கும் இடம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க பரோல்ல வந்து ஒரு கைதி. அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லை. அவங்களுக்கு வீடுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீட்டுல அவங்களுக்கு இடம் கொடுத்தால் மட்டுமே அவங்களுக்கு வீடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது அந்த கார் மட்டும்தான். ஸோ அந்த காருக்குள்ளேயே அன்னைக்கு நைட் அவங்க தங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம நின்னா கிட்ட இருந்து மில்லிக்கு ஒரு கால் வருது. அது ரொம்பவே எக்ஸைட்டடா நம்ம மில்லி அட்டன் பண்ணி பேசுறாங்க. அதுல நின்னா மில்லி கிட்ட நீ இன்னைக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ, உடனே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மில்லிக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரே ஒரு லக்கேஜ், ஒரு பேக் மட்டும் தான் இருக்குது. அதை எடுத்துட்டு நேரா நின்னாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டை பாக்குறாங்க. அது ரொம்பவே கிளம்ஸியா இருக்குது. நேத்து அவங்க இன்டர்வியூக்கு வந்து அந்த டைம்ல அந்த வீடு ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த ஒரு நாள் கேப்ல அந்த வீட்டுல ஏதோ பெரிய பூகம்பமே வந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே கீழே கலைஞ்சு கிடக்குது. ஸோ இதை இப்போ நம்ம மில்லி தான் கிளீன் பண்ணி ஆகணும். அவங்க அந்த திங்ஸ் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நேரா அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. போய் பார்த்தா அந்த ரூம்ல ஒரு விண்டோ கூட இல்ல. அங்க ஒரே ஒரு விண்டோ இருக்கு, அதையும் கிளாஸ் வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது, அவங்க தங்கியிருக்கிற அந்த ரூம்ல உள் தப்பால் கிடையாது, அதை வெளி தப்பால் மட்டும் தான் போட முடியும். சோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இந்த டைம்ல நின்னாவோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரூ அண்ட் அவங்களோட பொண்ணு சிசி இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க மில்லிய பார்த்ததும் யாரா இவன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. நின்னா ஆண்ட்ரூ கிட்டயும் சிசி கிட்டயும் இவங்க தான் நம்மளோட ஹவுஸ்மேட், நான் இவங்கள புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன், இனி இவங்க நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு ஆண்ட்ரூ நம்ம வீட்டுல தங்க போறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. மில்லி அந்த வீட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த ரூமுக்கு நம்ம நின்னா போறாங்க. அவங்க போயிட்டு உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு நம்ம மில்லி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மில்லி எனக்கு எல்லாமே ஓகே தான், இந்த விண்டோ மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் எனக்கு இந்த ரூமோட கீ வேணும், ஏன் அப்படின்னா எனக்கு உள்தாப்பால் இல்ல அப்படிங்கறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நீங்க கீ கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே லாக் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நின்னாவும் ஓகே நான் உங்களுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மில்லி ரொம்பவே அசதியா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க எந்திரிக்க ரொம்பவே டைம் ஆயிருது. அவங்க எந்திரிச்சு பார்த்தா கீழே ஏதோ பெரிய சண்டையே நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க நின்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, கத்திட்டு இருக்காங்க. நம்ம மில்லிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல. நேரா நின்னா கிட்ட போயிட்டு என்ன மேடம் ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நின்னா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல நான் பேசுறதுக்காக ஒரு பிரசன்டேஷன் ஒண்ணு நான் ரைட் பண்ணி வச்சிருந்தேன், நீ அந்த பேப்பர்ஸ் இங்கே தூக்கி போட்டுட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மில்லி இல்ல நான் எதுவுமே பண்ணல, நீங்க பிரசன்டேஷன் இது பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த பேப்பர்ஸ் எதுவுமே நான் பார்க்கல, இதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல அங்க வர நின்னாவோட ஹஸ்பண்ட் நின்னா கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னால இன்னொரு பிரசன்டேஷனை உருவாக்க முடியும், உனக்கு இன்னும் டைம் இருக்கு, நீ அதை பண்ணு, நீ இவ்வளவு கோவப்படாத, ரொம்ப கூலாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காம் பண்ணிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம மில்லி கிட்ட சாரியும் கேக்குறாரு. சோ மில்லி இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, நின்னா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட சைக்கோ தான் அண்ட் ஆண்ட்ரூ அப்படிங்கிறவரு ரொம்பவே காமான ஒரு பர்சன். அடுத்த கட்டல அந்த வீட்டுக்கு வெளியில வேலை பாக்குற என்சோ அப்படிங்கிற ஒரு வேலைக்காரனை காட்டுறாங்க. அவன் இந்த வீட்டுல லேண்ட்ஸ்கேப்பரா இருக்கிறான். அவங்களோட நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பனி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, சோ அதை எல்லாத்தையும் அப்படியே சமமாக்கி ஸ்கேப் பண்ணி வைக்கிறது தான் அவனோட வேலை. அவனை பார்த்ததும் நம்ம மில்லி அவன் கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அந்த என்சோ மில்லி கிட்ட நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையுமே அங்க மேல இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா நின்னா பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ண என்சோ அவனோட வாய்க்குள்ளி இட்டாலியன் லாங்குவேஜ்ல ஏதோ முழங்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா அந்த வாரத்துல சாட்டர்டே நம்ம மில்லிக்கு ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால அவங்க ஏதோ வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அங்க வர நின்னா உனக்கு சாட்டர்டே ஆஃப்லாம் நான் சொல்லல, உனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, ஆண்ட்ரூ இன்னைக்கு ஃப்ரீ கிடையாது, சோ சிசி வீட்ல தான் இருப்பான், நீ தான் சிசியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மில்லி என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இல்லங்க சாட்டர்டே எனக்கு ஆஃப்னு நீங்க தான் சொன்னீங்க, சோ அதனால நான் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கிறேன், நான் ஒருத்தங்கள பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல அங்க வர ஆண்ட்ரூ நின்னா கிட்ட பரவாயில்ல அவங்க போயிட்டு வரட்டும், நான் சிசியை பாத்துக்கிறேன், நாங்க அப்படியே வெளியில போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இப்ப நம்ம மில்லி நேரா அவங்களோட லீகல் அட்வைசரை போயிட்டு பாக்குறாங்க. அவங்க மில்லி கிட்ட நீ கொஞ்ச நாளைக்கு உன்னோட வேலையையும் நீ தங்கியிருக்க இடத்தையும் ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும், நீ இதெல்லாம் பண்ணல அப்படின்னா நீ திரும்ப ஜெயிலுக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும், அதுதான் பரோலோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தான் இவங்க ஜெயில இருந்து வந்த ஒரு கைதி அப்படிங்கறத நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை அண்ட் வீடு இந்த ரெண்டுமே இல்ல அப்படின்னா இவங்களோட பரோல் வந்து கேன்சல் ஆயிரும், இவங்க திரும்ப ஜெயிலுக்குள்ளேயே போயிருவாங்க அப்படிங்கறதா இவங்க ரூல்ஸ். சோ அதனாலதான் மில்லி பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நின்னா மில்லிக்கு கால் பண்ணிட்டு சிசி இப்போ டான்ஸ் கிளாஸ்ல இருக்கா, கொஞ்ச நேரத்துல அவளோட கிளாஸ் முடிஞ்சிரும், போயிட்டு அவளை பிக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு வழி இல்ல, சரி ஓகே நான் போயிட்டு பிக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் கிளாஸ் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு போறாங்க. அங்க போய் பார்த்தா சிசி அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வீட்டுக்கு தங்க போறதா சொல்றாங்க. சிசியோட ஃப்ரெண்டோட அம்மாவும் நான் அவங்க அம்மா கிட்ட ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டேன், அவங்க ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க, இப்ப என்ன நீங்க இவளை பிக் பண்ண வந்திருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்னாக்கு கால் பண்றாங்க. நின்னாவும் எனக்கு ஒண்ணும் இல்ல, ஓகே தான் நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அவங்க போனை மில்லி கிட்ட குடுக்குறாங்க. அவங்க மில்லி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுக்கு அவளை பிக் பண்ண போன, இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா, நீ அவளை பிக்லாம் பண்ண வேண்டாம், நேரா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது நம்ம மில்லிக்கு செம காண்டாகுது. உடனே மில்லி கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூவோட அம்மா தான்.
அவங்களுக்கு நின்னா மில்லிய இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஆண்ட்ரூவோட அம்மா மில்லியோட ட்ரெஸ்ஸ பார்த்ததும், என்ன நீ வேலைக்காரி எல்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ண விட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ட் அவங்க ஆண்ட்ரூக்கு சைனா பிளேட் அப்படிங்கிற ஒரு பிளேட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நம்ம மில்லி நேரா அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த டைம்ல ஆண்ட்ரூ வந்துட்டு அவங்களோட அம்மாவை பாக்குறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டு நம்ம மில்லி அவங்களுக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கு போயிட்டு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதையோ எடுத்து சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற டிவி ஹாலுக்கு போயிட்டு அவங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷோ ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஆண்ட்ரூக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம மில்லி கூட உட்காந்து அந்த ஷோவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சோ என்னடா டிவி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற நின்னா எந்திரிச்சு வந்து இவங்க 2 பேர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆண்ட்ரூ எனக்கு தூக்கம் வரல அதான் பார்த்துட்டு இருந்தேன், சரி எனக்கு இப்ப தூக்கம் வருது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப மில்லியும் அவங்கள பார்த்ததும் நானும் கிளம்புறேன் எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில வேலையா உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மில்லி நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நீங்க தான் இந்த டிவி ஹாலை என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் நீ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அதுல எனக்கு தெரியாது, நீ நாளைக்கு காலைல கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மில்லி அவங்க கிட்ட அப்பாலஜிஸ் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் இனி எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் தப்பு பண்ணினா நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நின்னா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல எப்படி இருக்கிற அப்படிங்கறத பொறுத்து தான் நான் உன்னை இங்க வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணுவேன். இனி உன்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நீ விலகியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மீட்டிங்க்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அது வந்து அவ்வளவு பெரிய மீட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 4 பணக்கார பொம்பளைங்களும் இவங்களும் சேர்ந்து உட்காந்து பொண்ணி பேசுறது தான் போல. சோ இவங்க எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம மில்லி அவங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வராங்க. இப்ப நின்னு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. இந்த டைம்ல அந்த 4 பேரும் நம்ம நின்னாவை பத்தி என்னெல்லாமோ தப்பா பேசிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நின்னா இப்ப ரொம்பவே ஆடம்பரமா இருக்கா, இதுக்கு முன்னாடியே அவ ரொம்ப புவரா இருந்தா, இப்ப காசு வந்த உடனே ஆளை கையிலேயே பிடிக்க முடியல, ஆண்ட்ரூக்கு அவ சுத்தமா பொருத்தமானவளே கிடையாது, 3 மாசமா சைக் வார்டுல இருந்துட்டு வந்த ஒருத்தைய எப்படி ஆண்ட்ரூ ஏத்துக்கிட்டான், அவளோட குழந்தைய அவ கொல்ல முயற்சி பண்ணா, இவெல்லாம் என்ன பொம்பளை, இவளை எப்படி ஏத்துக்கிட்டு ஆண்ட்ரூ வாழ்ந்துட்டு இருக்கான், ஆண்ட்ரூ ரொம்பவே தாராள மனசு கொண்ட ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே மில்லி அங்க ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் இவங்க ஒரு சைக்கோ, இதுக்கு முன்னாடி சைக் வார்டுல இருந்துட்டு வந்த ஒரு லேடி அப்படிங்கிற விஷயமே நம்ம மில்லிக்கு தெரிய வருது. இந்த டைம்ல நின்னாவும் அங்க வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு நாள் ராத்திரி நின்னா அண்ட் ஆண்ட்ரூ இவங்க 2 பேர் ரூம்லயே ஏதோ பெரிய சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மில்லி கீழே வந்து பாக்குறாங்க. அவங்க ஆண்ட்ரூக்கு ஏதோ டேஞ்சர் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்ட்ரூ நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த டைம்ல அந்த ரூமோட டோர் ஓபன் பண்ணிட்டு நம்ம நின்னா வெளியில வராங்க. அவங்க கையில ஒரு உடைஞ்சு போன ஒரு கிளாஸ் துண்டு இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தமா இருக்குது. அவங்க நம்ம மில்லி கிட்ட, நீ இன்னைக்கு அந்த மீட்டிங்ல அந்த 4 பேர் பேசினதை கேட்டதானே, அவங்க என்ன ஒரு சைக்கோன்னு சொன்னாங்க, அந்த சைக்கோ வார்டுல இருந்து வந்ததாகவும் சொன்னாங்க, அது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்ட, அண்ட் ஆண்ட்ரூக்கு நான் பொருத்தமானவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதையும் நீ கேட்டங்கிற விஷயம் எனக்கு தெரியும், நீ சொல்லு ஆண்ட்ரூக்கு நான் பொருத்தமானவ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பீஸ் அவங்க கையில வச்சுட்டு நம்ம மில்லி அப்படியே மிரட்டுற மாதிரியே ஒரு கேள்வியை கேட்கறாங்க. நம்ம மில்லிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. அவங்க அப்படியே ஃப்ரீஷ் ஆகி போய் அப்படியே அங்கேயே நிக்கிறாங்க. இந்த டைம்ல ரூம்குள்ள இருந்து வெளியில வர ஆண்ட்ரூ, நின்னாவ வா நம்ம உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில நின்னா அவங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம மில்லி கிட்ட கொடுத்துட்டு, இது எல்லாமே பழைய ட்ரெஸ் அண்ட் நான் இதை ரொம்ப நாள்லாம் யூஸ் பண்ணது கிடையாது, ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் போட்டிருப்பேன், எல்லாமே காஸ்ட்லியான ட்ரெஸ் தான், இது எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு மில்லி இல்ல இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நின்னா இல்ல இது காம்ப்ளிமெண்ட்ரி நீ வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மில்லியும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நின்னா மில்லி கிட்ட வர சாட்டர்டே நைட்டு நானும் ஆண்ட்ரூவும் ஒரு மியூசிக் கான்சர்ட் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம், நீ எங்களுக்கு அந்த கான்சர்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடு, அண்ட் அன்னைக்கு நைட்டே எங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல ஷூட் ரூம் ஒன்று புக் பண்ணி கொடுத்துரு, நாங்க அன்னைக்கு அங்க ஸ்டே பண்ணிட்டு வந்துடுறோம், இன்னும் என்னோட கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார்டையும் கொடுத்துட்டு இந்த பிளானையும் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் நம்ம மில்லி நம்ம சிசியா அவங்களோட டான்ஸ் கிளாஸ்ல இருந்து பிக் பண்றதுக்காக அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சிசி மாதிரி இன்னொரு பணக்கார குழந்தைய பிக் பண்றதுக்காக அவங்களோட வேலைக்கார ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம மில்லி கிட்ட பேச்சு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த டைம்ல நின்னாவை பத்தி உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாதா, எப்படி நீங்க அந்த வீட்டுல போய் மாட்டிக்கிட்டீங்க, அவ சரியான சைக்கோ, இதுக்கு முன்னாடி அவ 3 மாசம் இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா, அது எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, அவளோட குழந்தை சிசியா அவளே ஒரு பாத் டப்ல முக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணா, அத ஆண்ட்ரூ பாத்துட்டாரு, உடனே அவரு நின்னாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை
கேட்டதும் மில்லிக்கு பெரிய ஷாக்கா இருக்குது. அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிசிய அங்க இருந்து பிக் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுல கொண்டு டிராப் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியில அவங்க என்சோ நிக்கிறா அதை பாக்குறாங்க. அவங்க நேரா என்சோ கிட்ட போயிட்டு இந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத எனக்கு சொல்லு ப்ளீஸ், நின்னா ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்சோ எந்த ஒரு ரிப்ளைமே பண்ணலாம். அந்த டைம்ல சடனா டோரை ஓபன் பண்ணிட்டு நின்னா வெளியில வராங்க. அவங்க கையில நம்ம மில்லி புக் பண்ணாங்க இல்லையா, அந்த புக்கிங் டிக்கெட் எல்லாமே இருக்குது. அந்த கான்சர்ட்டுக்கும் அந்த ஹோட்டலுக்கான டிக்கெட் எல்லாமே இருக்குது. யாரை கேட்டு நீ இந்த டிக்கெட்டை புக் பண்ண? வர சாட்டர்டே நானும் சிசியும் சம்மர் கேம்ப் போறோம், அது உனக்கு தெரியாதா? இது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. இப்போ இதுக்கு எனக்கு ரீஃபண்ட் கூட கிடைக்காது. இதை நான் என்ன பண்றது? இது வேஸ்டா தான் போகும். இதுக்கான காசை நான் உன்னோட சம்பளத்துல இருந்து தான் புடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மில்லி இல்ல, நீங்க தான் இதை எனக்கு புக் பண்ணவே சொன்னீங்க, இன்னைக்கு காலையில தான் சொன்னீங்க, அதுக்குள்ள மாத்தி மாத்தி பேசுறீங்களா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் நாங்க வர ஆண்ட்ரூ சரி பரவாயில்ல விடு, அது கிரெடிட் கார்டு மூலமா தானே பே பண்ணிருக்கோம், நம்ம பேங்க்கு கால் பண்ணி இந்த பேமெண்ட் அப்படி ரிவர்ஸ் எடுக்க சொல்றேன், அவங்க ரிவர்ஸ் எடுத்துருவாங்க, நமக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நின்னவ சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போயிடுறாங்க. அண்ட் அவர் போறதுக்கு முன்னாடி மில்லி கிட்ட சாரி அப்படிங்கிற ஒரு வேர்டையும் சொல்லிட்டு போறாரு. இதுக்கப்புறமா அந்த சாட்டர்டே நம்ம நின்னா சொன்ன மாதிரியே அவங்களும் சிசியும் சம்மர் கேம்புக்காக வெளியில போயிடுறாங்க. இப்போ நம்ம ஆண்ட்ரூவும் மில்லியும் மட்டும் ரூம்ல தனியா இருக்கிறாங்க. ஆண்ட்ரூ மில்லி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த டிக்கெட்டுக்கு எனக்கு ரீஃபண்ட்லாம் கிடைக்காது, நான் சும்மா தான் சொன்னேன், இப்போ அந்த டிக்கெட் வேஸ்டா தான் போகும், நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கான்சர்ட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம மில்லியும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அவங்களுக்கு கொடுத்த அந்த ஓல்டு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு கிளம்பி வராங்க. அந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுசா தான் இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கான்சர்ட்டுக்கு போறாங்க. அங்க அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிக்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களோட ஜோடி பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. ஸோ அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இவங்க ஆல்ரெடி புக் பண்ணின சூட் ரூம்லயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்னா தங்காம தனித்தனியா தங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேற வேற ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. நம்ம மில்லி அந்த ரூமுக்கு வந்ததுமே அவங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்களோட போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல கிட்டத்தட்ட 10-15 மிஸ்டு கால் நம்ம நின்னா கிட்ட இருந்து வந்திருக்கு. அண்ட் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. அதுல ஒரு மெசேஜ் யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்ததும் நம்ம மில்லிக்கு என்ன பண்ண அப்படின்னே தெரியல. அவங்க நேரா அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்ட்ரோட ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இவங்க இப்படி மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்னோட வேலை போச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஆண்ட்ரோ என்ன பண்றாரு அப்படின்னா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மில்லிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்கள கிஸ் பண்றாரு. இந்த டைம்ல இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய இன்டிமேசியே நடக்குது. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் நின்னா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி நின்னா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க வந்துடுறாங்க. நின்னா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம மில்லி வந்து ஒரு சைடு குக் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்ட்ரூ ஒரு சைடு ஓரமா உட்காந்து இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க நேரா நம்ம மில்லி கிட்ட வந்துட்டு உனக்கு நேத்து ராத்திரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மில்லியும் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நின்னா மில்லி கிட்ட உன்னோட பரோல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம மில்லிக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்குது. ஏன்னா இவங்க பரோல்ல வந்த ஒரு கைதி அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்போ நின்னா அவங்க கிட்ட நீ பரோல்ல வந்த ஒரு கைதிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அது தெரிஞ்சுதான் உன்னை நான் வேலைக்கே அப்பாயிண்ட் பண்ணேன், உனக்கு இந்த வேலையும் சரி இந்த வீட்டுல ஸ்டேவும் சரி கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், சோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிரெடிட் கார்டு அண்ட் அவங்களோட கார் கீஸ் ரெண்டையும் அவங்க கையில கொடுத்துட்டு நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த மாசம் என்னென்ன ஜாமான்லாம் நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம மில்லியும் அதை கேட்டுட்டு அப்படியே வந்துடுறாங்க. நம்ம ஆண்ட்ரூக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஷாக்கா இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மில்லி ஜெயில இருந்து வந்த ஒரு கைதி அப்படிங்கிற விஷயம் சுத்தமா தெரியாது. மில்லி அதை ஆண்ட்ரூ கிட்ட சொல்லவும் இல்ல. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற மில்லி ஷாப்பிங் பண்றப்போ அவங்களோட மண்டையில இதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நின்னாக்கு என்ன பத்தின எல்லா விஷயமும் முதல்ல தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலதான் அவன் என்ன இந்த வீட்டுல வேலைக்கே சேர்த்திருக்கா. எனக்கு எப்படினாலும் அவன் என்ன பண்ணாலும் சரி இந்த வேலை வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என்ன இப்படி பாடா படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம நின்னாவோட நேபர் ஒருத்தங்க நம்ம மில்லிய பார்த்து பேசுறாங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல வச்சு. அவங்க மில்லியோட போனை பார்த்ததும் இந்த போனையா நீங்க யூஸ் பண்றீங்க, இந்த போன்ல நீங்க என்னென்ன பண்றீங்க அண்ட் யாரு கூட பேசுறீங்க, உங்களோட கேமரா ஆக்சஸ் எல்லாமே நம்ம நின்னா கிட்ட இருக்குது, நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் உங்களால பார்க்க முடியும், இது பக் பண்ண ஒரு போன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் மில்லிக்கு இன்னொரு பெரிய ஷாக்கா இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. ஏன்னா அவங்க இதுக்கு முத நாள் நைட்டு ஆண்ட்ரூ கூட இருந்த விஷயம் எல்லாமே இப்ப நம்ம நின்னாக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க கண்டிப்பா ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளியில வராங்க. அந்த டைம்ல அங்க வர போலீஸ்காரங்க நம்ம மில்லிய போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. மில்லி என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க உங்களோட வீட்டு முதலாளி அம்மா தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க,
நீங்க அவங்களோட காரை திருடிட்டு வந்ததா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மில்லி இல்ல அவங்க தான் என்கிட்ட இந்த காரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அதெல்லாம் காதுல வாங்காம இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த டைம்ல அங்க வர ஆண்ட்ரூ நம்ம மில்லியை காப்பாத்துறதுக்காக அவங்க என் ஒய்ஃப் தான் ஏதோ தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இவங்க மேல எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டு அங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப நேரா அவங்களோட வீட்டுக்கு போனதும் ஆண்ட்ரூ நின்னா கிட்ட அந்த இடத்துல சண்டை போடுறாரு. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற, அந்த பொண்ணை எதுக்கு இப்படி மாட்டி விடுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நின்னா நீங்க நேத்து நைட் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த டைம்ல ஆண்ட்ரூ நின்னாவ நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிரு, இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் நின்னாவும் இனி என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கார் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஆண்ட்ரூவும் மில்லியும் மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க போனதுமே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம மில்லி கிச்சன் பிளேட்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது என்சோ அப்படிங்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பர் வெளியில இருந்து மில்லியை பார்த்துட்டு இருக்கிறான். மில்லி டக்குன்னு திரும்பி பார்த்ததும் அவன் அவனை பார்த்துட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. அவங்க பயந்து போயிட்டு அவங்க கையில இருக்கிற அந்த பிளேட்டை கீழே தவற விட்டுறாங்க. அந்த பிளேட்டு தான் நம்ம ஆண்ட்ரூவோட அம்மா ஆண்ட்ரூக்கு இப்போ ரீசெண்டா வாங்கி கொடுத்த அந்த எக்ஸ்பென்சிவான பிளேட்டு. ஸோ இந்த சவுண்ட் கேட்டதும் ஆண்ட்ரூ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பார்க்க வந்து பாக்குறாரு. நம்ம மில்லி அதுக்கு என்ன என்சோ வெளியில இருந்து ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்சோ கிட்ட போயிட்டு உனக்கு இங்க என்னடா வேலை, உனக்கு இனி இங்க வேலை கிடையாது, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து அமுச்சு விட்டுறாரு. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம மில்லி தங்கியிருக்காங்க இல்லையா அந்த அட்டிக்குள்ள போயிட்டு ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம மில்லி காலையில கண் விழிச்சு பார்த்தா ஆண்ட்ரூ அந்த பெட்ல இல்ல. அவங்களோட அட்டிக் டோரும் வெளிப்பக்கமா லாக் ஆயிருக்கு. அவங்க கதவை தட்டிட்டு ஆண்ட்ரூவை கூப்பிடுறாங்க. அவங்க ஆண்ட்ரூ கிட்ட டோரை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஆண்ட்ரூ என்ன பண்றான் அப்படின்னா இல்ல என்னால டோரை ஓபன் பண்ண முடியாது, உனக்கு சில பனிஷ்மெண்ட்ஸ் நான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம நின்னாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல நல்லா சிகரெட் அடிச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை விட்டு அவங்க பிரிஞ்சு வந்த சோகம் கொஞ்சம் கூட அவங்க கண்ணிலே தெரியல. அவங்க அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. சோ இப்பதான் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நின்னா சின்ன வயசுலயே புவர் ஃபேமிலியில பிறந்த ஒரு பொண்ணு தான். அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவளோட ப்ரொஃபசர் ஒருத்தர் மூலமாவே அவ பிரெக்னென்ட் ஆயிடுறா. அண்ட் அந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ப்ரொஃபசரும் அவளை வேணாம்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவளால அந்த குழந்தைய வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியல. சோ அந்த குழந்தைய பெத்ததுக்கு அப்புறமா அவ ஒரு ஆபீஸ்ல அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல அந்த ஆபீஸ்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட கொடுத்திருக்காரு நம்ம ஆண்ட்ரூ அப்படிங்கிறவரு. அந்த ஆண்ட்ரூ அந்த ஆபீஸ்க்கு வரும்போது அவர் நின்னாவை பாக்குறாரு. நின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டு நின்னா கூட டேட்டிங் எல்லாம் பண்றாரு. அவருக்கு நின்னாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அண்ட் அவரோட வீடு எல்லாமே அவரு இதுக்கு முன்னாடி அவர் லவ் பண்ண கேட்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்காக கட்டினது. அந்த பொண்ணு கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் வர ஆச்சு, ஆனா கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டா, அவ எங்க போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆண்ட்ரூவும் நின்னாவும் கொஞ்ச நாள் டேட் பண்றாங்க. அண்ட் சிசியும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. நம்ம ஆண்ட்ரூக்கு சிசியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் நம்ம ஆண்ட்ரூ என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம நின்னாவை அவங்களோட வீட்டுல நம்ம இப்போ மில்லி தங்கியிருக்காங்க இல்லையா அந்த அட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்குள்ள அவங்கள பூட்டி வச்சுட்டு உன்னோட முடி பாக்குறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு, உன்னோட முடியில இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே வெளியில தெரியற மாதிரி உன்னோட தலையை நீ வாரி இருக்க, என்ன ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளையுமே அப்படி பண்ண மாட்டா, நீ பாக்குறதுக்கு ரொம்பவே கேவலமா இருக்க, சோ எனக்கு இது பிடிக்கல, உனக்கு நான் இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், நான் உன்னை இந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிருக்கேன், இந்த ரூமை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா நான் இப்போ உனக்கு ஒரு என்வலப் தர போறேன் இந்த கதவுக்கு கீழ் வழியா, இந்த என்வலப்ல நீ உன்னோட 100 முடிய அதுல ஸ்கேல்ப் இருக்கும் இல்லையா அந்த ஸ்கேல்ப் வர மாதிரி 100 முடிய புடுங்கி அதுக்குள்ள வச்சு எனக்கு வெளியில நீ அனுப்பிவிட்டால் மட்டுமே இந்த டோரை நான் அன்லாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுதான் நம்ம நின்னாக்க அவர் ஒரு சைக்கோபாத் கிட்ட வந்து மாட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே புரிய வருது. அவங்க ஒரு 2 நாளைக்கு இந்த ரூம்குள்ளே இருந்து பாக்குறாங்க. அப்படியுமே நம்ம ஆண்ட்ரூ வந்து அவங்களை அந்த ரூமை விட்டு வெளியில விடல. அந்த ரூம்குள்ள வெறும் 3 தண்ணி பாட்டில் மட்டும் தான் இருக்கு. ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது. அவங்க அங்க இருக்கிற டஸ்ட்பின் பேக்கை தான் ரெஸ்ட் ரூமா யூஸ் பண்றாங்க. 3வது நாள் அவங்களுக்கு வர வழியே இல்ல. அவங்களோட குழந்தைக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அந்த ரூமை விட்டு வெளியில போனாதான் தெரியும். சோ அவங்க அந்த முடிய புடுங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கேல்ப் தெரியற மாதிரி 100 முடிய புடுங்கி அந்த என்வலப்ல வச்சு வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதை பார்த்ததும் ஆண்ட்ரூ என்ன சொல்றான் அப்படின்னா நீ அனுப்பிச்சு விட்ட முடியல 99 முடியில மட்டும்தான் ஸ்கேல்ப் தெரியுது, மீதி இருக்கிற ஒரு முடியல அந்த ஸ்கேல்ப் தெரியல, சோ நீ திரும்ப இதை முதல்ல இருந்து ட்ரை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த என்வலப் வர அனுப்பிச்சு விடுறாரு. சோ இப்பவும் நம்ம நின்னாக்கு வர வழி இல்ல. அவங்க திரும்பவும் 100 முடிய அதுல வந்து புடுங்கி அந்த என்வலப்ல வச்சு திரும்ப அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்க அப்படியே மயங்கி போய் கீழே கிடக்குறாங்க. இப்போ நம்ம ஆண்ட்ரூ அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு நின்னாவை வெளியில கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணியை குடிச்ச உடனே அவங்க மயங்கிடுறாங்க. அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ரெஸ்ட் ரூம் இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூமோட பாத் டப்ல அவங்களோட குழந்தை சிசி இருக்கிறா. அந்த பாத் டப்குள்ள பாத்தீங்கன்னா முக்காவாசி தண்ணி இருக்குது. ஓகேங்களா, அந்த அவங்களுக்கு ஏதோ தலை சுத்துது. அந்த தண்ணியை குடிச்சதுனால அவங்களால
இதுல இருக்க முடியல. சோ அவங்க தலை சுத்திட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டு அந்த டப்புக்குள்ள இருக்கிற குழந்தைய காப்பாத்தலான்னு போறாங்க. அந்த டைம்ல அந்த ரூமுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு இவங்க தான் அந்த குழந்தைய அந்த பாத் டப்புக்குள்ள முக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணதா சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ தான். சோ இது எல்லாமே ஆண்ட்ரூவோட பிளான் தான். இவங்க மென்டலா இப்ப ஸ்டேபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள 3 மாசம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்டுறாங்க. அந்த இது முடிஞ்சு வெளியில வந்த உடனே இவங்க அந்த வீட்டுல ஆண்ட்ரூ கூட தான் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்ட்ரூ இவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். இவங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கான். அந்த டைம்ல தான் அந்த வீட்டோட வேலைக்கார என்சோ நின்னாக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவன் நின்னாக்கு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு பாஸ்போர்ட் அது நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம ஆண்ட்ரூ வந்து கண்டுபிடிச்சிடறான். அதனால நின்னாவால அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகவே முடியல. அண்ட் அந்த வீட்டை விட்டு அவ எஸ்கேப் ஆனாலுமே அவளுக்கு போறதுக்கு வேற இடம் எதுவுமே கிடையாது. சிசி இப்போ நம்ம ஆண்ட்ரூ கிட்டயும் ஆண்ட்ரூவோட அம்மா கிட்டயும் ரொம்பவே அட்டாச் ஆயிட்டா. சோ அவங்கள விட்டு அவ வரமாட்டா. அண்ட் அவ வெளியில போனா பொழைச்சுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறா. இதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் ஆண்ட்ரூ தான். சோ ஆண்ட்ரூவோட கவனத்தை வேற யார் மேலேயாவது திருப்பினால் ஆண்ட்ரூ இவளை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம மில்லியோட ப்ரொஃபைல் அவங்களோட கையில படுது. ஸோ அதனாலதான் இவங்க கால் பண்ணி நீங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மில்லியை பார்த்ததுமே அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராப்ல அவங்கள சிக்க வச்சிடறாங்க. மில்லியும் நின்னா பிளான் பண்ண மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்து ஆண்ட்ரூ கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் ரொம்பவே இன்டிமேட் ஆயிடுறாங்க. இதுதான் அந்த வில்லத்தனமான பிளாஷ்பேக். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம மில்லியும் அந்த ரூம்குள்ள தான் இருக்கிறாங்க இல்லையா. இப்ப ஆண்ட்ரூ நம்ம மில்லி கிட்ட வந்துட்டு எங்க அம்மா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த அந்த பிளேட்டை நீ உடைச்சிட்ட. அந்த பிளேட்டு கிட்டத்தட்ட 21 துண்டா உடைஞ்சு போச்சு. இப்ப நீ என்ன பண்றன்னா உன்னோட உடம்புல நான் அந்த பிளேட்டோட பீஸ ஒண்ணு கீழ் வழியா அனுப்பிச்சு விடுவேன். அதை வச்சு உன்னோட உடம்புல 21 கட்டு நீ பண்ற. இந்த பிளேட் எப்படி 21 பீஸா உடஞ்சதோ அந்த மாதிரி உன்னோட உடம்புல 21 கிளியர் கட்டு இருக்கணும். ஃபிளஷ் எல்லாமே நல்லா கட்டா இருக்கணும். சோ அப்படி ஆயிருந்தால் மட்டும்தான் உன்னை இந்த ரூமை விட்டு நான் வெளியில அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம மில்லிக்கும் ஆண்ட்ரூ ஒரு சைக்கோபாத் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்களும் கொஞ்ச நேரம் இந்த ரூம்குள்ளே இருந்து பாக்குறாங்க. அவங்களாலையும் கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த ரூம்குள்ளே இருக்க முடியல. ஏன்னா இந்த ரூம்ல விண்டோ கூட கிடையாது. சோ அவங்களும் இதுதான் அவங்களோட ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே அவங்களோட வயிற்றுல 21 கட்டு அந்த பிளேட்டோட அந்த உடஞ்சு போன பிளேட் கிளாஸை வச்சு அவங்களோட உடம்புல கட் பண்ணிக்கிறாங்க. சோ ரத்தம் அப்படியே கீழே கொட்டுதான். அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை எல்லாத்தையுமே அந்த ரூம்ல அட்டாச்சா இருக்க கேமரா மூலமா நம்ம ஆண்ட்ரூ அவரோட போன்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவன் நேரா அந்த ரூம்குள்ள போயிட்டு மில்லி எழுப்ப ட்ரை பண்றான். மில்லி என்ன பண்றாங்கன்னா அந்த புரோக்கனான பிளேட் பீசஸ வச்சு ஆண்ட்ரூவோட கழுத்துல குத்திட்டு அவனை அந்த ரூம்குள்ள தள்ளிட்டு இவங்க வெளியில போயிட்டு அவனை அந்த ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஆண்ட்ரூ அந்த ரூம்குள்ள மாட்டிக்கிட்டா. மில்லி வெளியில இருக்காங்க. ஆண்ட்ரூ மில்லி கிட்ட என்ன வெளியில விட்டுருன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா மில்லி என்ன சொல்றாங்கன்னா நான் உன்னை வெளியில விட மாட்டேன். வெளியில விடணும் அப்படின்னா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, நீ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வந்து அந்த கதவுக்கு கீழ் வழியா அனுப்பிச்சு விட்டுட்டு உன்னோட கரெக்டா மிடில் டூத் இருக்கு இல்லையா அந்த டூத்தை கட்டிங் பிளேட் வச்சு உடைக்கணும். உன்னோட அந்த பல்ல வச்சுதான் நீ சிரிச்சுதான் எல்லாத்தையும் மயக்கிற. அந்த பல்ல நீ முதல்ல உடைக்கணும். அதை நீ உடைச்சி எனக்கு கீழ் வழியா அனுப்பிச்சு விட்டால் மட்டுமே நான் இந்த டோரை ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்ட்ரூ இல்ல அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல அந்த மாதிரி காஸ்ட்லியா நிறைய அவங்க அம்மா வாங்கி கொடுத்த பிளேட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த அட்டிக்கோட வாசல்ல போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. சோ அந்த சவுண்ட் நம்ம ஆண்ட்ரூக்கு கேக்குது. அவன் இல்ல அதெல்லாம் உடைக்காதன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு மில்லி இல்ல நீ உன்னோட பல்ல உடைச்சு கீழே அனுப்பிச்சு விட்டால் மட்டுமே நான் இந்த பிளேட்டை உடைக்க மாட்டேன், இல்லைன்னா உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்ட்ரூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல அவன் உடைச்சிடுறான். இதை எல்லாத்தையுமே நம்ம மில்லி அவன் போன் கேமரா வழியாவே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஆண்ட்ரூ என்ன அந்த ரூமை விட்டு ஓபன் பண்ணி வெளியில விடு அப்படின்னு கேட்க அதுக்கு மில்லி இல்ல இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீ உள்ளே கடந்து சாகு, நாளைக்கு காலையில நான் என்னன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கிற சோஃபால போயிட்டு டிவி ஆன் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நின்னாவும் சிசியும் அந்த ஹோட்டல் ரூம்ல இருக்கிறாங்க. அப்ப சிசி நின்னா கிட்ட அப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நின்னா இல்ல அப்பா இனி வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிசி அப்போ மில்லி வருவாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நின்னா இல்ல அவளும் வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நின்னாக்கு மில்லி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. சோ மில்லியை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு நைட்டோட நைட்டா திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு மில்லி கண்டிப்பா அந்த அட்டைக்குள்ளதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்ணிட்டு இவங்க அந்த டோரை வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த அட்டைக்குள்ள இருக்கிறது மில்லி கிடையாது, நம்ம ஆண்ட்ரூன்னு சொல்லிட்டு. ஆண்ட்ரூ
கொலை வெறியில வெளியில வந்து நம்ம நின்னாவை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு மில்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரான். மில்லியும் ஆண்ட்ரூ கூட கொஞ்ச நேரம் போராடி பாக்குறாங்க. ஆனா ஆண்ட்ரூ வந்து செம வைல்டா இருக்கிறான். அதனால மில்லி என்ன பண்றாங்கன்னா எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஆண்ட்ரூவும் நின்னாவும் அங்க இருந்து பேசிக்கிறாங்க. சோ மில்லி இதுக்கப்புறம் வரமாட்டா, அவ போயிட்டா, நீ ஏன் கூடயே வந்துரு அப்படின்னு ஆண்ட்ரூ நின்னா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நின்னா இதுக்கப்புறமும் என்னால உன் கூட ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஆண்ட்ரூ உனக்கு அவ்வளவு திமிராயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நின்னாவை அட்டாக் பண்றதுக்காக போறாரு. சோ பின் பக்கமா இருக்கிற மில்லி நம்ம ஆண்ட்ரூவா அங்க இருந்து கீழே தள்ளிடுறாங்க. சோ ஸ்டேர்ஸ்ல இருந்து நம்ம ஆண்ட்ரூ கீழே விழுந்து தலையில அடிபட்டு ரத்தம் சிந்தி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இப்போ நின்னா நீ இங்க இருந்து போயிரு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மில்லி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் பண்ண தப்புக்கு நானே திரும்ப ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மில்லி வந்து ஜெயில இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்க ஸ்கூல்மேட் ஒருத்தன் கிட்டத்தட்ட ஆண்ட்ரூ மாதிரி தான் இருப்பான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா இவங்களோட கிளாஸ்மேட் ஒருத்தங்களை ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். சோ அதை பார்த்த நம்ம மில்லி தற்காப்புக்காக அவனை அடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க. இவங்க அடிச்சதுல அந்த பையன் இறந்து போயிட்டான். சோ அதனால இவங்களுக்கு 15 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு. அதனாலதான் இவங்க ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க. அதுல 10 வருஷம் இவங்க ஜெயில் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த டைம்ல இவங்க பரோல்ல வெளியில வந்திருக்காங்க. சோ இப்போ இவங்க திரும்ப உள்ள போனா இவங்க மேல கேஸ் அதிகமாகும் அண்ட் இன்னும் தண்டனை தான் கிடைக்கும். சோ அதனால நின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப வச்சிடுறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் கிட்ட நின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் மிட் நைட்ல பல்ப் ஏதோ மாட்டுறதுக்காக ஸ்டேர்ஸ்ல ஏறி இருக்காரு, அந்த டைம்ல அவரு தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றது ஒரு லேடி போலீஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆண்ட்ரூவா ஆல்ரெடி தெரியும், என்னோட சிஸ்டர் கேட்லினா தான் அவரு கல்யாணம் பண்றதா இருந்துச்சு, அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். சோ இது மூலமா இப்ப இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நின்னாக்கு ஒண்ணுமே புரியல. ஓ கேட்லின் இவங்களோட தங்கச்சி தானா அப்படிங்கிற விஷயமே அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. சோ அந்த லேடி போலீஸ் ஆபீசர் இப்போ இவங்க கிட்ட, ஓகே நீங்க சொன்ன மாதிரி அவர் தவறி விழுந்துதான் இறந்திருக்காரு, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கண்ணை காட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நின்னாவும் எப்போ ஒரு வழியா தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆண்ட்ரூக்கு ஃபியூனரல் நடத்துறாங்க. அந்த ஃபியூனரல்ல நீனா, சிசி அண்ட் நம்ம ஆண்ட்ரூவோட அம்மா அண்ட் மில்லி இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே நம்ம ஆண்ட்ரூவோட அம்மா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஆண்ட்ரூவோட அம்மா, என்னோட பையனோட பல்லு ரொம்பவே அழகா இருக்கும், அந்த பல்லையே காணும்னு சொல்றாங்க. சோ நீங்களும் உங்களோட பல்ல கண்டிப்பா பாத்துக்கோங்க, உங்களோட பல்லு இல்ல அப்படின்னா உங்களோட கௌரவமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரவங்க கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. இதை கேட்டது நம்ம நின்னாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அண்ட் அவங்க நின்னா கிட்ட, அப்பா இறந்து போனதுக்கு பொண்ணுக்கு நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வருவியா அப்படின்னு சொல்லி சிசியோட ட்ரெஸ் குறை சொல்றாங்க. இதுக்கு நின்னா எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாம, நான் இதோ இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போறாங்க. அங்க நம்ம மில்லி நிக்கிறாங்க. அவங்க மில்லி கிட்ட போயிட்டு அவங்க கையில ஒரு செக் கொடுக்குறாங்க. அதுல $1 மில்லியன் எழுதி இருக்கு. சோ இதை வச்சு நீ உன்னோட லைஃப பாத்துக்க, இதுக்கப்புறம் அங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த கட்ல நம்ம மில்லி திரும்பவும் வேற ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் மேடா வேலைக்கு போறாங்க. அங்க அந்த முதலாளி அம்மா திரும்பவும் இவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த முதலாளி அம்மா பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கிறாங்க. அவங்களோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறத மில்லி நோட் பண்றாங்க. இந்த வேலையை மில்லிக்கு நம்ம நின்னா தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த முதலாளி அம்மா நம்ம மில்லி கிட்ட, உங்ககிட்ட நின்னா எல்லாத்தையும் சொன்னாங்களா தெளிவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மில்லி, இல்ல எதுவும் சொல்லல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த முதலாளி அம்மா, என் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான், என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரூடா இருப்பாரு அது இதுன்னு சொல்றாங்க. சோ இதுலயே நம்ம மில்லி அடுத்து அவங்க என்ன சந்திக்க போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. மில்லி மாதிரியான ஆளாலதான் இந்த மாதிரி பணக்கார சைக்கோஸோட திமிர அடக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம நின்னாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த வீட்டுக்கும் நம்ம மில்லியை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதை கேட்டதும் மில்லியும் எனக்கு இந்த ஜாப் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்மே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திக் தமிழன். நன்றி, வணக்கம்.